அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1059 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 305 ரூபாய் 65 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிந்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 798 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 265 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 101 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 731 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். இதோ ஈரான் தங்களுடைய எண்ணெயை வெள்ளி நாடுகளுக்கு விற்க அனுமதி கிடைத்துள்ளது. வேண்டிய அளவு ஆயிலை இனிமே நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கலாம் அப்படின்ற அனுமதியை தாராள மனசோட வழங்கி இருக்கிறாங்க அமெரிக்கா. இது ஈரானுக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவந்திருக்குது. இனி வரும் காலங்களில் ஈரான் தங்களுடைய ஆயில்களை விற்று தங்களுடைய நாட்டு செல்வத்தை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர் எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐஆர்ஜிசி. தொடர்ந்துமே சீஸ்ஃபயரை மீறிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல். இது இப்படியே போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி G7 மாநாடு பெருந்தலைவர்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. பார்க்கலாம் G7 மாநாட்டின் இந்த பேச்சுவார்த்தையிலும் என்ன மாதிரியான முக்கிய நடவடிக்கைகள் மாற்றங்கள் வருது அப்படின்னு. அதே போல மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய வானிலை அவதான மையத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை. தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய வானிலை அவதான மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. தூசியுடன் கூடிய காற்று மணிக்கு கிலோமீட்டர் 50க்கும் அதிகமான வேகத்தில் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சில ஏரியாக்களில் தெரிவு நிலை, கிடைமட்ட தெரிவு நிலை கூட ரொம்ப மோசமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க. கிட்டத்தட்ட 51 குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பல வாகனங்களும் சீஸ் பண்ணப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கிட்டத்தட்ட 440 வாகனங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போதைப் பொருள் வைத்திருந்த ஒரு நபர் தாக்கி இருக்கிறாரு கைதான் பகுதிகளில். இந்த சம்பவம் பர்வானியா செக்யூரிட்டி அதிகாரிகளால் பதிவாகியிருக்கு. அதே மாதிரி கைதான் பகுதிகளில் 84 மீட்டர் கேபிள்களை
திருடிய ஒரு கும்பலும் பிடிபட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல், போதைப்பொருள் சம்பந்தமான வழக்கு தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது. தொடர்ந்துமே கைதாகிட்டும் நபர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க 88 டிஃப்ரெண்ட் கேஸுகளில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய ஹுசைனியா பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. ஹுசைனியாக்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் அதிகரிக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. பல பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி, அல் கசூர் பகுதிகளில் வீட்டுக்குள்ளே ஒரு அந்த தகர கொட்டாயிலையை வச்சு அறையும் அதே மாதிரி பக்காலாவும் அதிரடியாக அதிகாரிகள் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் மற்றும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதிகாரிகள் நேரடியாக உள்ள நுழைந்து இந்த சம்பவத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கைதும் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரியான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தாரது, இந்த மாதிரி வேலைகளில் நீங்களும் இருக்கிறீங்கன்னா அதற்குரிய சரியான லைசன்ஸ் அனுமதி பத்திரங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள் உங்களுடைய முதலாளி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்றை போட்டு கொடுத்துடலாம், நீங்களும் அதில் வேலை செய்யலாம். ஆனால் கடைசியில் பிடிபட போகிறது நீங்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலர் வெளியக்காமாவில் வேலை செய்வீங்க. அந்த மாதிரி யாராவது பிடிபட்டிங்கன்னா முதலாளி கூட கைவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கவனம். في الشرق الأوسط لا تنتهي الحروب حين يصمت الرصاص، بل حين تتضح ملامح ما بعده. الاتفاق الذي أعلنته باكستان بين واشنطن وطهران لا يبدو مجرد وقف حرب بين قوتين، بل محاولة لفتح قفل إقليمي امتدت مفاتيحه من مضيق هرمز إلى جنوب لبنان ومن طهران إلى غزة. ففي النص المعلن سياسيا تتقدم عبارة وقف العمليات على كل الجبهات بما فيها لبنان، لكن الميدان يقول إن الطريق إلى التهدئة ليس معبدا. فالطرف الإسرائيلي يرفض الاعتراف بأنه ملزم باتفاق لم يكن طرفا مباشرا فيه، ويؤكد تمسكه بمناطق عسكرية وأمنية داخل لبنان وغزة. هنا يصبح لبنان أول اختبار حقيقي للاتفاق. هل يتحول وقف إطلاق النار إلى انسحاب وإعادة تثبيت لسلطة الدولة اللبنانية، أم يبقى مجرد هدنة هشة تحت سقف الاشتباك؟ إيران تريد إدخال لبنان في معادلة الصفقة، وواشنطن تبحث عن إغلاق جبهة تستنزف المنطقة. أما الاحتلال الإسرائيلي فيتعامل مع الجنوب اللبناني كحزام أمني مفتوح لا كملف تفاوضي مغلق. في الصورة الأوسع يبدو الشرق الأوسط أمام مرحلة انتقالية لا أمام سلام نهائي. إيران تحاول الخروج من الحرب بأوراق نفوذ لا بهزيمة كاملة. واشنطن تريد اتفاقا يفتح هرمز ويخفض أسعار الطاقة ويمنع الانزلاق إلى حرب أوسع. والاحتلال الإسرائيلي يخشى أن يتحول الاتفاق إلى قيد على حريته العسكرية في لبنان وغزة. بين لبنان وغزة تتشكل معادلة واحدة: وقف النار قد يوقف الحرب لكنه لا يصنع سلاما ما لم يتحول إلى انسحاب وضمانات وسيادة وإعمار ومسار سياسي. Thank you very much, everybody. We appreciate you being here. We've had a great meeting. We have a great relationship. The Emir is a fantastic man, respected all over the world. Prime Minister likewise. But we have to go to the Emir first. Do you agree, Mr. Prime Minister? First him. But highly respected people, great people. And we work very well together. We have our deal done with Iran, and it should be successful. It goes to a second stage, which I think will be actually easier. I didn't want to attack them last week, but we had no choice. And we did it twice, actually. We were doing it a third time, and we were able to not have to do that. But we have a deal that's a fair deal. It's a good deal. We are not investing any money in Iran, by the way. That rumor got out there yesterday. It was ridiculous. We have the right to go in someday and do, if I want to do something, or somebody wants to do something, but we are not investing any money. We have no obligation to invest
any money in Iran. Working with Qatar and the people of Qatar was really a pleasure. They were tough, they were strong. You know, they are the closest to Iran physically. So with other countries, I noticed I had to travel about 45 minutes to get there. With you, you could walk right across the border. So you were in a more dangerous position. But I do have to say, you fought and you helped us, and with great bravery. So I just want to compliment you on that, and you'll always be my friend. We just made a great settlement of the war with Iran, and we're going to be subject to finalization of documents, which should get done over the next few days. Probably have a signing maybe in Europe, and it's a great thing. Stock market's up 1,000 points. That means they like the deal. See, that means they like. If the market goes down, that means they don't like the deal. But it's been up. Oil's dropped. Oil will start coming down to, I think, even lower than it was before. I said I was in Iowa. It was $1.85 a gallon. And I don't know if I'm going to get there, but we're going to get pretty close. It's going to come down, and when oil comes down, everything else comes down. And most importantly, we have a deal that Iran will never have a nuclear weapon, which was the whole purpose of what we had to go through to get this. So it was a big, very big thing. But we have a signing soon, and the documents are in pretty final shape. So we'll see. We'll see. Very good. Should be done. And that should be done pretty quickly. They want it every bit as much as everybody else wants it. And I think a lot of good relationships can ensue from this. I just spoke with the leaders of many of the countries that were mentioned in the release. I just spoke to Bibi. I spoke to the head of great heads of nations, Qatar, UAE, Saudi Arabia, Bahrain, Kuwait, and others. And we're going to be talking to Turkey. President Erdogan was great. And it's really a wonderful thing with a lot of spirit. Pakistan was fantastic. The Prime Minister and I call him the general. He's a general. He's a great general. He's so great that he's actually a field marshal, a step above. And they're all very happy. The whole Middle East is happy, and long beyond the Middle East, the Strait will open as soon as we have it signed.